என் அன்பு இறை சொந்தங்களுக்கு மறுபடியும் 2ஆம் நாளின் வாழ்த்துக்கள். இந்த 40 நாள் தவசு கால பயணத்திலே 40 நாட்களை 3 பகுதிகளாக பிரித்து உங்களோடு கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிற 3 விஷயங்கள் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்த்தெழுதலை உள்ளடக்கிய 4 சுவிசேஷத்தின் கடைசி அதிகாரங்களை மையப்படுத்தியது. குறிப்பாக இயேசுவினுடைய பாடுகள் குறித்த அதிகாரங்களிலே இருக்கிற விஷயங்களை 3 காரியங்களை நான் எடுத்திருக்கிறேன். முதல் 10 நாட்கள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருப்பது இயேசுவினுடைய பாடுகள் பற்றிய இந்த கடைசி அதிகாரங்களிலே, சுவிசேஷ அதிகாரங்களிலே வருகிற கேள்விகள். இந்த கேள்விகளை பற்றி ஒரு சிறிய பயணத்தை நாம் இந்த முதல் 10 நாளிலே தொடங்கலாம். கேள்விகள் என்பது திருமறைக்கு மிகவும் முக்கியமானது. எபிரேய திருமறையாகிய பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டின் கடைசி வரைக்கும் கேள்விகள் பறந்து கிடக்கின்றன, விரிந்து கிடக்கின்றன. இந்த பறந்து விரிந்து கிடக்கிற கேள்விகளை நீங்கள் நூல் கொண்டு தொடுப்பீர்களானால் திருமறையின் ஆழமான இறையியலை மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும். கேள்விகளுக்கு திருமறையிலே அவ்வளவு பெரிய முக்கியமான பங்கு உண்டு. உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறேன். எபிரேய திருமறை தொடங்குகிறது ஒரு கேள்வியில்தான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஒருவேளை எபிரேய திருமறையை அதை படிக்க ஆரம்பிக்க வேண்டிய பகுதியாகிய எகிப்தின் விடுதலை பயணத்தில் ஆரம்பிப்போமானால் அங்கு வருகிற முதல் கேள்வி, நீர் யார்? மோசே கடவுளை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, ஹூ ஆர் யூ? நீர் யார்? அதற்கு கடவுள் சொல்லுகிறார், நான் நானாகவே இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டிலே இயேசுவை பற்றி படிக்க வேண்டுமானால் நீங்கள் எழுப்ப வேண்டிய முதல் கேள்வி, நான் யார்? மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நான் யார் என்கிற கேள்வி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக பிணைத்து விடுகிறது. இயேசுவினுடைய பாடுகளை குறித்த இந்த பேஷன் நரேட்டிவ், பாடுகளை குறித்த அதிகாரங்களிலே கேள்விகள் மிகவும் விரிவாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளிலே முக்கியமான 10 கேள்விகளை முதல் 10 நாட்களிலே நாம் ஆராயலாம். இன்று 2ஆம் நாளிலே நான் உங்கள் முன்பாக எடுக்கிற முதல் கேள்வி, நாம் அனைவரும் திருமறை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26வது அதிகாரம், இயேசுவினுடைய பாடுகளை பற்றிய அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 26வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறது. இந்த 26வது அதிகாரத்தின் முதல் கேள்வி, இயேசுவை தலையிலே அபிஷேகம் செய்த, திருப்பொழிவு செய்த பெண்ணை குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி. பெண்ணிடத்தில் எழுப்பப்பட்ட கேள்வி. இயேசு அந்த பெண்ணுக்காக இந்த சமூகத்தை பார்த்து எழுப்பின கேள்வி. 2 கேள்விகள் முதலாக ஒரே பகுதியிலே இந்த 26வது அதிகாரத்திலே வருகிறது. எனவே இந்த 2ஆம் நாளிலே நாம் இயேசுவின் பாடு மரணங்களை பற்றிய சுவிசேஷ பகுதிகளின் முதல் கேள்வியை தியானிக்கிறோம். இந்த கேள்வி என்ன? தொழுநோயாளியாக இருந்த சீமோன் வீட்டிலே பந்தி இருக்கிறார். அங்கு இருந்த கூட்டத்தினூடாக வந்து ஒரு பெண் இயேசுவை தலையிலே அபிஷேகம் செய்கிறாள். அவள் பயன்படுத்தின விலை உயர்ந்த எக்ஸ்போர்ட்டட் ஆயின்மெண்ட், அதை பார்த்து சீசர்கள் விசனம் அடைந்து அவளை குறித்து இயேசுவிடத்திலே ஒரு கேள்வியை வைக்கிறார்கள். இந்த வீண் செலவு என்னத்திற்கு? எதற்காக இந்த வீண் செலவை இவள் செய்கிறாள்? அவர்கள் கேட்ட கேள்வி. இயேசு திருமறையிலே எப்பொழுதுமே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டார், மறுபடியும் ஒரு கேள்வியை எழுப்புவார். அது இயேசுவினுடைய போதனை முறை. இயேசு அதற்கு இன்னொரு கேள்வியை எழுப்புகிறார், ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? இந்த 2 கேள்விகள் இயேசுவினுடைய இந்த சாவை நோக்கிய பயணத்துக்கான காரணத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த 2 கேள்விகளிலிருந்தும் 1 அல்லது 2 விஷயங்களை நான் முன்பாக வைக்கிறேன். 1, கேள்விகள் என்ன ஓட்டங்களின் வெளிப்பாடு. இவர்கள் இந்த கேள்வியை எழுப்புவதற்கு முன்பாக 8வது வசனத்தை பார்க்கிற போது சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து இந்த வீண் செலவு என்னத்திற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கண்டு விசனம் அடைந்து, இந்த விசனம்ன்ற கிரேக்க வார்த்தை அது பயன்படுத்தப்பட்ட முறை எப்படி இருக்குன்னா, இவர்கள் கோபப்பட்டு கிரேட்லி இரிட்டேட்டட், ரொம்ப மோசமான சூழ்நிலையில் அவர்களுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. கோபப்பட்டு அந்த கேள்வியை வெளியே வைக்கிறார்கள். இந்த கேள்வி முக்கியமல்ல, இந்த கேள்வி உள்ளே உருவாக்கப்பட்ட அந்த மனநிலை பிரச்சனை என்கிறார் இயேசு.
நான் ஒரு தவறான கேள்வியை தவறான முறையில எழுப்புகிற போது அந்த கேள்வியில் இருக்கிற பிரச்சனையை விட, அந்த கேள்வி அந்த மனிதரை உடைத்து நொறுக்குவதை விட, அந்த கேள்வியை உருவாக்கின மோசமான இந்த மனநிலை மாற வேண்டும். இயேசு அதை அறிந்து, அந்த மோசமான மனநிலையை அறிந்து இயேசு இன்னொரு கேள்வியை வைக்கிறார். ஏன் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? ஒய் டு யூ ட்ரபிள் ஹர்? ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? இந்த தொந்தரவு என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்ட விதம் என்னன்னா, அவள் ஒரு பயணத்தில் இருக்கிறாள். அந்த பயணத்தை ஒரு நொடியிலே உடைத்து எறிகிறீர்கள். அதை ஈக்குவலன்ட் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கட்டிங் ஆஃப் த ட்ரீ, ஜஸ்ட் லைக் தட். ஒரு செகண்ட்ல ஒரு பெரிய வளர்ந்து படர்ந்து இருக்கிற மரத்தை அடித்து நொறுக்கி போடுவது, உடைத்தெறிவது. இவள் ஒரு நீண்ட பயணத்தில் இருக்கிறாள். மிக நீண்ட பயணம். அந்த பயணம் போராட்டம் நிறைந்தது, கொடுமையானது. அந்த போராட்டமான பயணத்தினுடைய கடைசி கட்டமாக இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்து கிடக்கிறார். இவளுடைய இத்தனை வருட போராட்டத்தின் உழைப்பை ஒரு நொடியில் சுக்குநராக ஆக்கிவிட்டீர்களே என்கிற அர்த்தம் அந்த கிரேக்க பதம் அந்த நிலையில பயன்படுத்த சூழலிலே அது வெளிப்படுத்துகிறது. இந்த கேள்வி வருவதற்கு முக்கிய காரணம் அங்கு இருந்த இந்த பெண்ணும் அவருடைய செயலும். எங்கெல்லாம் இந்த பாதிக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, போராட்ட குணமுள்ள பிள்ளைகள், சூழல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் கேள்விகள் பிறக்கும். கேள்விகள் இல்லாத இடத்திலே மாற்றம் வராது. நம்ம சூழல்ல சொல்லணும்னா, எதிர்கட்சி இல்லைன்னா எவ்வளோ பெரிய நல்ல அரசனாக இருந்தால் கூட அவனுடைய ஆட்சி பிறழ்ந்து போகும். எதிர்கட்சி எவ்வளோ முக்கியன்றது. இந்த ஆல்டர்னேட்டிவ் வாய்ஸஸ், கவுண்டர் வாய்ஸஸ், அது ரொம்ப முக்கியம். இந்த பெண், இயேசுவை அபிஷேகம் செய்த பெண், பாதிக்கப்பட்ட, போராடுகிற சூழலில் இருந்து வருகிற ஒரு நபராக அங்கு வருகிற போது அங்கு கேள்விகள் உருவாகிறது. அவளுக்கு எதிரான கேள்விகளாக உருவாகிறது. இயேசு அந்த கேள்விகளை அங்கு கேள்விக்கு உட்படுத்துகிறார். தவறான கேள்விகள் எப்பொழுதுமே கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டும். 2 காரியங்களை நம்முடைய இந்த விசுவாச பயணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். 2 கேள்விகள், 2 படிப்பினைகள். முதல் கேள்வி, ஏன் இந்த வீணான செலவு? எந்தெந்த சூழ்நிலைகளிலெல்லாம் மற்றவர்களுடைய போராட்டங்களை, மற்றவருடைய பயணங்களின் வழிகளை புரிந்து கொள்ளாமல் எந்தெந்த சூழல்களிலெல்லாம் we have been so much judgmental, ரொம்ப ஈஸியா, ரொம்ப சுலபமாக மற்றவர்களுடைய போராட்டங்களையும் வழிகளையும் புரிந்து கொள்ளாமல் ரொம்ப ஈஸியா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இந்த ஜட்ஜிங் கேரக்டர்ல இருந்து நம்ம வெளியில வரணும். ஒவ்வொரு நாளும் இரவிலை படுக்க போகிற போது கேள்வி கேட்கணும், இன்னைக்கு எத்தனை இடத்துல நான் ஜட்ஜ்மெண்டலா இருந்திருக்கிறேன், எத்தனை பேரை தவறாக ஜட்ஜ்மெண்டலா எத்தனை பேர்கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கிறேன். 2வது கேள்வி, ஏன் அவளை தொந்தரவு செய்கிறீர்கள்? எங்கெல்லாம் என்னை விட வலிமையிலும், அறிவிலும், அதிகாரத்திலும், பணத்திலும், வெளி தோற்றத்திலும் குறைவாக, சுகத்திலும் பலத்திலும் குறைவானவர்களாக எங்கெல்லாம் என்னுடன் பயணிக்கிறார்களோ அவர்களை எங்கெல்லாம் நான் தொந்தரவு செய்திருக்கிறேன், மட்டப்படுத்தி இருக்கிறேன். எப்பொழுதெல்லாம் மற்றவர்களுடைய பயணத்தின் வழிகளை நாம் அங்கீகரிக்காமல் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர்களை நாம் தொந்தரவு செய்கிறோம். இந்த படிப்பனைகளோடு கூட நாம் நம்மை மாற்றத்துக்கு நேராக இட்டு செல்லுவோம். மறுபடியும் உங்களை நான் நாளை சந்திக்கிறேன். உங்களின் வேதா.